அவன் கோலியாத் வந்து நிற்கும் போது அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். When Goliath comes and stands in there, what does he say? 26வது வசனம் 14வது அதிகாரத்துல. In chapter 17 verse 26. 1 Samuel 17:26. 1 Samuel chapter 17 verse 26. தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? David asked the men standing near him, what will be done for the man who kills this Philistine and removes this disgrace? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? Who is this uncircumcised Philistine that he should defy the armies of the living God? அவனுக்கு பொங்கி எழுகிற காரியத்தை பாருங்கள். Just see how much of angerness that he has in him. சத்துரு என்னுடைய ஜனங்களை முடக்கி வைத்து விட்டான். The enemy has crushed, crippled my people. சத்துரு என் ஜனங்களை கட்டி வைத்து விட்டான். The enemy has bound my people. என்னுடைய ஜனங்களை பயமுறுத்தி வைத்து விட்டான். He has frightened my people. அவர்கள் தங்களுடைய நோக்கத்தை மறக்கடிக்க வைத்து விட்டான். And he made them to forget their purpose. அவருடைய சத்துவத்தை இழக்க வைத்து விட்டான். They made him to lose their strength. அவன் எம்மாத்திரம்? How more he is. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி, as you all know, அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை கேண்டி விடுகிறது. The anointing that's upon him is kindling him. அதை வனாந்திரத்தில் தன்னுடையவைகளை பாதுகாப்பதற்காக தான் அந்த அபிஷேகத்தை அவன் உபயோகப்படுத்தி இருந்தான். He has used it only to protect his people in the wilderness. சிங்கம் வந்தது, the lion came, கரடி வந்தது, the bear came. என்னுடையவைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற காரியத்தினாலே அவன் செய்தான். Because I want to protect my own things, belongings, he did this. ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளுக்கு நான் பொறுப்பாளி. Because I am responsible for the sheep that has been given to me. ஒன்றையும் இழக்க விட மாட்டேன். I will not lose any one of them. என்று சொல்லித்தான் அவன் சிங்கத்தையும் கரடியும் தனி மனிதனாக வெறும் கையனாக அவன் வெற்றி பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். Just because of those reasons, with a single man with his bare hands, that he was able to tore lion and bear. அவன் செய்த காரியம் குடும்பத்தாருக்கும் தெரியாது, அவனை பெற்ற அப்பாவுக்கும் தெரியாது. All the things that he have done, his family members do not know, his father do not know. நம்ம ஒரு சிங்கத்தை பார்த்தாலே சிங்கத்தை பார்த்துட்டேன்னு சொல்லுவோம். If we just seen a lion, we will just say to everybody. நான் சிறுவனாய் இருந்தபோது எக்ஸிபிஷன் நடக்கும். When I was young, we used to have exhibition. இப்போ எல்லார் கையிலயும் கேமரா வந்துட்டு. Today in everybody's hand we have got cameras. போட்டோ எடுக்கணும்னா பயங்கரமான ஒரு ஸ்டுடியோக்குள்ள போய் பெரிய கேமரா போட்டு அவன் தலையெல்லாம் மூடி என்னெல்லாம செய்து தான் அதுக்கு பிறகு போட்டோ எடுப்பான். But during those days, getting a photo is like a very big thing. We need to go into a studio. They will cover his head with the black. அந்த எக்ஸிபிஷன்லயே அதிக கூட்டம் இருக்கிற இடம் அங்கதான். In that entire exhibition, that is the only spot which I have got ஏன்னா too much போட்டோ of எடுக்கணும். people. Because we need to take photo. ஏன்னா அவன் ஃபில்ம் கூட கிடையாது, ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதை எடுத்து உங்களுக்கு போட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டும். Because it's not even a film during that time. அதுல என்ன செய்வாங்க தெரியுமா? Do you know what they do there? ஒரு அட்டை சிங்கத்தை போட்டு கையில துப்பாக்கி கொடுத்து நிக்கிற மாதிரி போட்டோ எடுப்பான். They will have a picture of a lion and then you will stand next to it with a gun. வீட்ல பெருசா மாட்டி வச்சிருப்பான், என்னமோ இவன் காட்டுக்குள்ள போய் பிடிச்சிட்டு வந்த மாதிரி. And that photo you will just frame it in your house. இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற நிறையவர்கள் இந்த சர்க்கஸ் பண்ணுகிறார்கள், அதை நான் சொல்லவில்லை. And people who are been anointed does this much of circus today. அது போட்டோஷாப்லாம் வந்துட்டு என்ன பண்றானே தெரியாது. Now the Photoshop all have come, so we do not know what he is This doing. fellow, see, killed a lion, killed a bear, but never bothered to advertise that. அவன் சிங்கத்தை கொன்னா, கரடியை கொன்னா, ஆனா அதை அட்வர்டைஸ் பண்றதுக்கு விரும்பல. எங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு சின்ன பகுதியா தான் காட்டப்பட்டது. It's only a small part of our ministry has been shown here. 5% தான் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. Only 5% has been shown here. மீதமுள்ள 95% நாங்கள் இங்கே காட்டவில்லை. The rest of the 95% we haven't shown it here. நான் உண்மையை இருதயத்தின் ஆழத்தில் சொல்றேன். Truly I'm saying it from the bottom of my heart. இவ்வளவுதான ஆண்டவரே செய்திருக்கோம், இதை போட்டு எல்லாருக்கும் போட்டு காட்ட வேண்டியதுக்காக செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதே அப்படிங்கிற நினைவுகள் எனக்கு அடிக்கடி வருவது உண்டு. I will always get this thought, Lord, we have done only this much and we have to put it and show it to everybody very often. ஆனால் ஒரு டீனேஜர் ஒரு லயனையும் ஒரு கரடியையும் கொன்றுவிட்டு வீட்டுக்கு கூட சொல்லாமல் நேரா வந்தா பார்த்துக்கலாம் சொல்லலாம். But a teenager, he has killed the lion and the bear and not even said to his family. He just thought when the time comes we will see.
அதை நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் அந்த அபிஷேகம் வந்ததினால் தான் அந்த சிங்கத்தை கிழித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Even we see in the life of Samson, when he got the anointing, he was able to tore the ஆனால் lion. தாவீதுனுடைய சிந்தையில இருந்தது என்ன? But what was it in the thought of என் David? மேல் இருக்கிற அபிஷேகம் என் ஜனங்களை விடுதலையோடு கூட வாழ வைக்க வேண்டும் என்பதுதான். The anointing that I have myself should free my people. என் மேல் இருக்கிற அபிஷேகம் சத்துருவை தலையே எடுக்காதபடி மாற்றிவிட வேண்டும் என்பதுதான். The anointing that I have on myself should behead the enemy. இன்றைக்கும் நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றவர்கள் என்பது உண்மை என்றால், If yourself and myself have received anointing, if that is நமக்குள்ள true, எழுந்து நிற்கிற ஒரு காரியம் இதுவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். and this is what that has to stand within us, and that is what அந்த my desire வைராக்கியம் is. என்னை பற்றி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். That zeal should catch me. பல நேரங்களிலே துப்பாக்கி எனக்கு நேராக நீட்ட போட்ட போது அன்றைக்கு எனக்கு பலன் இல்லை என்பதை அறிந்திருந்திருக்கேன். ஆனால் எனக்குள்ள இருக்க அபிஷேகம் எழுந்து நின்றது என்பதை அறிந்திருக்கிறேன். Most of the times when gun has been put in front of me, I knew that I do not have the strength, but the anointing that is within me. என்னுடைய செய்திகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை அறிவார்கள். Many people who are following me know this incident. இன்றைக்கு அந்த நக்சல்பாரி இயக்கமே அந்த மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் ஒளி தெரிந்ததற்கு முன்னதாக, Before the time when this Naxal groups have been completely destroyed in those regions, நாங்கள் அந்த பகுதிகளிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். we were been doing ministry in those areas. பல தலைவர்களை, அவர்களுடைய தலைவர்களை ஆண்டவருக்கு நடத்துகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். God has given me this grace that I was able to lead many of their leaders into salvation. அங்கே நாங்கள் மிஷனரிகளை வைத்திருந்தோம். We have missionary groups over there. நாங்கள் போகும்போது மிஷனரிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள். ஏனென்றால் இவங்க நல்லவங்க, ஆனால் நம்ம கொள்கைக்காரங்க இல்லை, ஆனாலும் நல்லவங்க அப்படின்னு நினைத்து மிஷனரிகளுக்கு மாத்திரம்தான் மதிப்பு கொடுப்பார்கள். They just give respect and protection only to the missionary groups. They know that they are good people, but they do not follow our beliefs. But still, they will just give protection for அந்த us. நக்சல்பாரிகளுடைய அந்த டெரரிஸ்ட் கூட்ட தலைவர்கள் எங்களுடைய மிஷனரிகளை பார்த்து இப்படி சொல்லுவாங்க, நீங்க நல்லவங்க தான், ஆனால் உங்க கையில ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை கோழையா மாத்திடுறீங்க, அதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. Those Naxal leaders, these are the words that they will say to us. You are good people, but if somebody comes into your hands, you just make them as cowards. நாங்க வீரனா மாற்றிட்டு இருக்கோம், We are changing them as நீங்க வீரனை பிடிச்சு கோழையா மாத்திட்டு இருக்கீங்க. and you are changing them into cowards. அதுதான் எங்க மேல உள்ள குறையா இருந்தது. And that was their grief on us. ஆனாலும் பயம் இல்லாமல் மிஷனரிகள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். And without any fear, the missionaries were able to do அதை their work. கண்ட ஒரு கொள்ளை அந்த நக்சலைட்லுடைய லீடர் ஒருவன், One of the Naxalite leader who saw these, அவன் தான் அந்த ஏரியாவில் இருக்க 127 பிளாக்ஸ்க்கு அவன் தான் தலைவன். and he is the leader of the 127 blocks in that area. யாருக்கும் பயப்படாதவன். He doesn't fear for anybody. அவன் என்னுடைய மிஷனரி ஒருத்தரை பார்த்து, சண்முகம் என்று பெயர், அவரை பார்த்து சொல்லியிருக்கான், உங்க தலைவரை நான் கொஞ்சம் பார்க்கணும். He said to one of my missionarian called Shanmugam and said, I want to see your leader. அவர் சொன்னார், எங்க தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு இடம் மட்டும் சொல்லி வந்து பார்ப்பார், உன்னையே பார்ப்பார். He said, it's all okay, just tell me a place where our leader will come and see you. அவன் சொன்னான், அவர் பார்ப்பாரு, என்னையே பார்க்காத இடத்துக்குள்ள வரணும். He said, yes, he will come, but he has to come to a place where nobody can see me. நடு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மரத்தின் கீழே நான் இருப்பேன். In the midst of a jungle, under a tree, I will be there. அவர் யாருக்கும் அதை சொல்லக்கூடாது. He should not say that to anybody, தன்னுடைய மனைவிக்கும் சொல்லக்கூடாது. not even to his wife. அவர் ஒரு பெண் கூட எடுத்து விட்டு வரக்கூடாது. He should not come with too many people. ஏன்னா அதில் அவர் கேமரா வச்சிருந்தாருன்னா என்னைய பிடிச்சு காட்டி கொடுத்துரும். Because if it has a camera in it, he might just show me. ஆனால் எனக்கு 2 மணி நேரம் அவர் தர வேண்டும். But he has to give me 2 hours. நான் 2 மணி நேரம் தர முடியாது, 45 நிமிஷம் தர்றேன்னு சொல்லிவிட்டேன். I just replied saying, I can't give you 2 hours, but can give you 45 minutes. குறிப்பிட்ட நாள் வந்தது. The certain day has நான் come. எங்க போறேன்னு யாருக்கும் தெரியாது. Nobody knows where I'm going to go. அந்த ஒரு மிஷனரிக்கு மாத்திரம் தான் தெரியும். Just that one missionary person knows நான் about it. காட்டுக்குள்ளே போகிறேன். I'm going in the jungle. அங்கே அவன் நின்று கொண்டிருக்கிறான். He was standing there. அவன் பெரிய மனிதன் அல்ல. He was not a very well-built man. ஒரு ஷார்ட் மேன். Just a short man. அவ பெரிய சரீரமும் இல்லை. He was not very well-built. அவன் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். He was expecting me. நான் நேரடியாக போய் I just went straight to him. அன்றைக்கு சவுலுக்கு அனனியா செய்தது போலவே சகோதரனேன்னு கட்டி பிடிச்சிட்டேன். The way that Ananya did to Saul, I went and just hugged him. அவன் இப்போ நீ போங்கிறான். And now he is saying like, go. இப்பதான் எனக்கு தெரியுது AK-47 2 பின்னால மாட்டிக்கிட்டு இருக்கான்னு. Only then I knew that there were 2 AK-47s behind him. எனக்கு தெரியாது. I didn't know that.
அவன் போய் நீ போ என்று சொல்லி செய்கை காட்டுகிறான். And he was just showing actions asking me to go. நான் நினச்சேன் போலீஸுக்கு தெரிஞ்சிட்டு நினச்சானோ இல்லைன்னா எதுக்கு நீ தானே 2 மணி நேரம் கேட்ட, நான் 45 நிமிஷம் தந்தேன், நீ என்ன போன்னு சொல்கிறியே என்று அவர்கிட்ட கேட்டேன். I thought maybe the police had known about this, or then I just asked him, you asked for 2 hours, I told I will give you 45 minutes, and why are you asking me to go? அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. He did not say a single word. என்னை கிட்டத்தட்ட அவன் விரட்டி விட்டான். Literally, he just pushed me, asking me to go back. நான் ஏமாற்றத்தோடு தான் திரும்ப வந்தேன். ஏனென்றால் அவனை ஆண்டவருக்கு ஜெயிக்க வேண்டும் என்கிற துடிப்பு எனக்குள்ள இருந்தது. With the disappointment, I came back because I had this zeal of to convert him. ஒரு வாரம் கழிச்சு After a week, அந்த மிஷினரியை பார்த்து that missionary, எந்த மனுஷனை பிடிச்சு அனுப்புனேன், which man did you send it to me? அவர் என்னை தொட்டாரோ இல்லையா என் வாய் அடைச்சு போச்சுப்பா. The moment he touched me, my mouth was shut. I became dumb. எனக்கு பேச முடியாம போயிடுச்சு. I was not able to speak. அவர் சொல்லியிருக்காரு, அவர் பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருக்கிறாரு, அது விசேஷமா சத்துருக்கள் வந்தாருன்னா அடைச்சு போட்டுருவாரு அப்படின்னு. He said he has been specially filled, anointed by the Holy Spirit. If an enemy comes, it will shut his mouth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். That's a glory be to the holy name of God. பரிசுத்த ஆவியானவனை என்னன்னு கேட்டிருக்கான். So he was asking, what does Holy Spirit mean? அவனுக்கு சுவிசேஷத்தை கொடுத்து புத்தகத்தை கொடுத்து வாசிதல இருக்குதுன்னு எழுதி. So we gave him gospel and I asked him to read. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை படிப்பு முடிப்பதற்குள் இயேசுவுக்கு சொந்தமாகி விட்டான். Before he finishes the gospel of Luke, he belonged to Jesus. ஆனா அவன் ஒன்னு சொல்லியிருக்கான். But one thing he have said. இந்த ஆளை இங்க ஒலா விட்டா ஒரு ஆள் நக்சலைட்டாவே இருக்க மாட்டானே. If we leave this man to wander here, there will not be even single Naxalite here. ஆனாலும் தன்னுடைய காரியத்தை எங்கேயாவது சொல்லி எல்லாரையும் திருப்பணும்னு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். But he made a decision that he has to say this to somebody and need to change everybody. நக்சலைட் அந்த குரூப்ல 4 விதமான கூட்டங்கள் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். In the Naxalites there are 4 different groups who works among them. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல எப்படி நாம் கூட்டமாக கவர்மெண்டை தாக்க வேண்டும் என்று ஒரு மகாநாடு நடத்தினார்கள். தலைவர்கள் மாத்திரம். Just the leaders alone were making a conference in order to plan how to attack the governments as one big group. ஆனா என்ன நடந்ததுன்னா, But what happened அந்த is, கூட்டத்தில் எழுந்து நின்று, I just stood up in that meeting. நீயும் நானும் துப்பாக்கியால சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல, இயேசுவால மாத்திரம் தான் சாதிக்க முடியும். I just said to him, you and me think that we can do it இயேசுவின் with அன்பினால் தான் சாதிக்க முடியும். but it's only through Jesus, through his love that we அப்படின்னு will be தனக்கு able to தெரிஞ்சதெல்லாம் achieve. பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். He just started to preach whatever he knows. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, Because of that, what they did, இவனுக்கு எல்லா ரகசியமும் தெரியும், so he knows all the secrets. ஆயுதங்கள் எங்க இருக்குன்னு தெரியும், He knows where the weapons are. இவனை விட்டா நம்மள உண்டில்லன்னு ஆக்கிடுவான். If we leave him, he will just let everybody know. ஆகையினால So இவனை தீர்த்து கட்டணும்னு சொல்லி they planned. மத்தியான சாப்பாட்டுல நல்ல பாய்சனை கலந்து கொடுத்துட்டாங்க. So in his lunch, they mixed poison and gave it to அவனுக்கு him. மீன்னா ரொம்ப பிடிக்கும். He liked fish. அவன் நல்லா சாப்பிட்டான். He ate everything. ஒரு 10 நிமிஷத்துல மேல இருந்து கீழே வரைக்கும் ப்ளூவா மாறிட்டான். Just within 10 minutes, he turned blue from head to toe. சாகல. He didn't die. ஆனா அவன் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு செத்த பிறகு ஆத்துல தூக்கி போட்டுடலாம்னு நினைச்சாங்க. But they just left him there. After he died, they were planning to throw him in the river. நல்லா கவனிங்க. Just listen to this. சத்துருடைய காரியங்களை உடைக்கும்படியாகத்தான் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நினைக்கிற எந்த பிள்ளையும், Anybody who believes that the Lord has anointed me in order to just crush the work of நம்முடைய enemy, ஃபோக்கஸை அதற்கு நேராக திருப்புவோம். let's just turn our focus towards it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் Let உண்டாவதாக. the glory be to the name of God. நன்றாய் கவனியுங்கள். Just listen to this. அந்த கொஞ்ச நேரம் கழித்து அவனை ஆற்றிலே தூக்கி போட்டு விட்டார்கள். After some time, they just throwed him into the river. தண்ணி அவனை அடித்து கொண்டு வந்து கரையிலே ஒதுக்கினது. The water just pushed him into the banks of the river. அவனுக்கு திடீரென்று ஒரு சின்ன கான்சியன்ஸ் வந்தது. Suddenly, he just gained a little bit of conscience. அப்போ அவன் இயேசுன்னு கத்தியிருக்கான். And then he just cried, Jesus. அவ்வளவுதான், அந்த ப்ளூவா இருந்த எல்லா விஷமும் போயிடுச்சு. And that's it. Everything that was blue has completely changed. அங்க இருந்து நடந்து வந்து And then he walked from there. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நடந்து வந்து Almost like 15 kilometers he walked. ராத்திரி 10 மணிக்கு வந்து எங்க கதவை தட்டுறான். Night 10 o'clock he is coming and banging on my யாரு door. நம்மள 10 மணிக்கு வந்து தட்டுறான்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா, When I just opened the door at 10 o'clock, அவன் நின்னு சொல்லி இயேசு உயிரோடு இருக்கா, இயேசு உயிரோடு இருக்கா, இயேசு உயிரோடு இருக்கான்னு எனக்கு பிரசங்கம் பண்ண and ஆரம்பிச்சான். he was just standing there and preaching to me, say that Jesus is alive, Jesus is alive. அவனுக்குள்ள உள்ள கொண்டு வந்தப்ப தான் தெரிஞ்சது. After I brought him in, only I came to know. நல்லா கவனிங்க. Just listen to this carefully. அவனுக்கு சாப்பாடு கொடுத்து I gave him food.
அவனை பத்திரமா இருக்க சொல்லி மட்டும் நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். I just asked him to just to be careful. அவன் சொல்ல நான் உங்க கூட தான் இருப்பேன், And he was saying that I will be எனக்கு with பைபிள் you. படிக்கணும். I want to read Bible. நான் சொன்னேன் ஒன்னே வச்சா எனக்கு ஆபத்து வந்துருங்க, If I keep you here, it will be danger மற்ற for me. ஊழியர்களுக்கு ஆபத்து வந்துரும். For other servants, it will ஒரு be a நக்சல் problem. பாரி தலைவனை இவன் தான் காப்பாத்துறான்னு சொல்லி Then they will think that I saved you. அவனை வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வந்து வைத்து அங்கே மாதம் அவனுக்கு கொடுத்து அங்கே ஒருவரை பைபிள் சொல்லி கொடுக்க வருங்க ஏற்பாடு பண்ணினேன். So I just sent him to West Bengal and then arranged for a person to teach him Bible, and he did a Bible study over there. அதில் அவனுக்கு திருப்தி இல்லை. He was not satisfied with that. ஒரு நாள் பார்க்க வந்து விட்டான். And one day he just came to visit me பார்த்து again. வந்து நான் வந்துருவேன், உங்களோட தான் இருப்பேன். And then he was saying, I will be with you only. ஆனால் அரசாங்கம் அவன் தலைக்கு பெரிய பணம் வைத்து அவனை தேடிக்கொண்டிருக்கிறது. But the government have announced a very hefty sum for his head, and they've been looking for நான் him. சொல்றேன் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன், அவனை எங்க வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் சொல்லி வைத்து விட்டேன். I just told him, I will just think about it and let you know where I can just keep you safe. அவன் என்னை விட்டு கடந்து போன போது And just as he left and then walked, போலீஸ் அவனை கைது செய்து விட்டது. police arrested him. வெறும் பத்திரமா தான் அனுப்பணும், We just sent him like போலீஸ் that, அரெஸ்ட் பண்ணி விட்டது. but police arrested him. பலவிதமான கேஸ்கள் அவன் மேல இருந்தது. So many number of cases have been filed on him, சிறைச்சாலை அடைக்கப்பட்டான். and he was being sent to prison. அவனுடைய மனைவியையும் 3 பிள்ளைகளையும் பாதுகாக்கிற பொறுப்பு என் தலையின் மேல் விழுந்தது. So it had become the responsibility of myself to look after his wife and 3 children. நாங்கள் எங்களோடு கூட அவர்களை வைத்து We kept the family along with us, அவர்களையும் பத்திரமாக வைக்க வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. and it is also important for me to keep them safe. அதுல ஒரு பிள்ளை ஒரு ஸ்டவ் வெடித்து இறந்து போனான். நல்லா படிக்கிற பிள்ளை, 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை ஸ்டவ் வெடித்து இறந்து போனாள். And one child who was studying 9th standard in English medium school was died because of a stove blast. இப்போ இந்த செய்தியை நான் தான் எடுத்துகிட்டு போனோம். This news I have to take it. மனைவியும் கூட்டிகிட்டு போனோம். I have to take the wife as well. அவனை ஜெயிலில் பார்க்கறதுக்கு அனுமதி பெற்று கம்பிக்கு அந்த பக்கம் அவன், இந்த பக்கம் அவனுடைய மனைவி பிள்ளைங்கள் 2 பேரும் நானும் நிற்கிறோம். I took a permission to visit him in the prison. So behind the bars he was there, and on the other side is myself and his wife and 2 children. மனைவி ஏங்கி ஏங்கி அழுகிறா. The wife is just been crying அவன் profusely. கேட்குறான் எதுக்கு அழுகிறன்ட்டு. The man asked, why are you crying? நான் சொன்னேன் உன்னுடைய 9வது வகுப்பு படிக்கிற பிள்ளை இப்படியாக மரித்து விட்டாள் என்று. I just told him that your 9th standard studying girl have died like this. அங்கே இருந்து அவன் சொன்னது என்ன தெரியுமா? From there, do you know what he said? ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிற நக்சலைட் எல்லாம் நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். All the Naxalites that's been in the prison, I'm changing them. வெளியே இருந்து அண்ணனோட சேர்ந்து நீ மற்றவனுங்களாம் மாத்து. And so, along with the brother, just change everybody else outside. நம்ம பிள்ளைய பரலோகத்தில் தானே பார்க்க போறோம், எதுக்கு அழுகிறேன்னு சொல்லி அவன் என்னைய தேட்டவும் அவளை தேட்டவும் மாற்றி விட்டான். He was just comforting me and the wife, saying that we are just going to meet the child in the heaven, isn't it? Why are you crying for that? பரிசுத்தா அவன் சொல்லுறான், நீ அபிஷேகம் பெற்றிருக்கலடி, உனக்கு கண்ணுக்கு தெரியல யாரு சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்கன்னுட்டு. He is saying to his wife, you have been anointed, isn't it? Do you not know that who is against spreading the அவர்களையும் gospel? கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்குறது தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார் ஆண்டவர். The Lord have saved us so that we can change them as well. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. I was so surprised. இன்றைக்கு ஒருவேளை விடுதலையாகி எங்களோடு கூட ஒரு மிஷனரியாக பணிபுரிந்து வருகிறான். Today he has been released and he has been working as a missionary for us. நன்றாக கவனிங்க. Just listen to this carefully. அபிஷேகம் பெற்றவனுடைய எண்ணங்கள் எல்லாம் சத்துரு மடங்கடிக்கப்பட வேண்டும். All the சத்துரு மடபிடிக்க வேண்டும். சத்துரு மடங்கடிக்கப்பட வேண்டும். All the thoughts of a person who has been anointed is to crush the enemy. நம்முடைய சத்துரு யார்? Who is our enemy? ஆண்டவர் தான் அதைத்தான் பவுல் மூலமாக சொல்லியிருக்கார். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம். And that is what God have said through Paul in Romans chapter 16.